வேர் இஸ் காட்? தேவன் எங்கே இருக்கிறார்? எல்லா மக்களுடைய மனதிலும் விரக்தியில் சொல்கிறது என்ன? கடவுளுக்கெல்லாம் கண்ணு இருக்கா? கடவுள் எங்கே சார் இருக்கான்? கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா போட்டுக்கிட்டு நம்ம இல்லை அநியாயம், இவ்வளோ அநியாயம் அக்கிரமம் நடக்குது நாட்டில். எங்கே கடவுள் இருக்கான்? உண்மையாய் தம்மை தேடினவர்களுக்கு தேவன் நீதி உள்ளவராயிருக்கிறார். நம்ம பண்ணுற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எல்லாத்தையும் மறைச்சிடுறது, கடவுளை மட்டும் குற்றம் சொல்லுவது. ஒரு நிமிஷம் நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கோன்னு தெரியும். வேண்டுமென்றே தேவனுக்கு விரோதமான காரியங்களே செய்வோம். இதெல்லாம் செய்யாமல் இருப்பாங்களா? வாழ்க்கையில் வாழ முடியுமா? அவனுக்கு ஃபேவராக இருக்கும்போது இதை சொல்லிக்குவான். அநியாயம் பண்ணுவாங்க, ரொம்ப வயிற்றெரிச்சலாக இருக்கும். இதெல்லாம் கடவுளுக்கு அடுக்குமா? இதெல்லாம் என்னையா செய்யுது? ஒரு சந்தோஷத்துக்கு செய்கிறது தான். உன்னுடைய சந்தோஷத்தினால அடுத்தவன் பாதிக்கப்படுறான். அது அவன் தலையெழுத்து, நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிடுவான். அப்புறம் இவனுக்கு நியாய தீர்ப்பு வரும்போது கடவுள்லாம் இருக்காரா, இப்படி படுத்துறாருமா. கடவுள் என்றைக்குமே நீதி உள்ளவராக இருக்கிறார். நமக்கும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவருடைய வசனம். நீ தப்பு பண்ணாலும் கழுத்தாக இருக்கும், தேவனுடைய பிள்ளையை தப்பு பண்ணாலும் கழுத்தாக இருக்கும். மோசைக்கு என்னாச்சு? சங்காரம் பண்ணிச்சு. போகமாட்டா, போடா வெளியிலன்ட்டார். எவ்வளவோ தேவன் மனுஷனிடத்தில் பேசினது போல், அது மோசை இடத்துல பேசினது போல் யார்கிட்டையுமே தேவன் பேசலை. அப்படியே பக்கத்தில் வச்சுருந்தார். இங்கே பாரு, நீ மட்டும் மேலே வா, எந்த நாயும் வரக்கூடாதுன்ட்டார். மலையை தொடவே கூடாதுன்ட்டார். இந்த மலைக்கு கீழே மலையை தொடுற ஆடுகளும் மாடுகளும் மனிதனும் எவனாக இருந்தாலும் செத்துருவான். எவனும் மலையை தொடக்கூடாது, நீ மட்டும் மேலே வா, என் கூட வந்து பேசு. அவ்வளவு மகிமையும் கனத்தையும் மோசையை கொடுத்தாரு. அவன் தேவனுக்கு விரோதமாக போகும்போது என்ன சொன்னார்? நீ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலே பிரவேசிப்பதில்லை. சோழி முடிஞ்சு போய்கிட்டே இரு. எப்பேற்பட்ட தேவ ஊழியக்காரனாக இருந்தாலும், நாம் ஆண்டவருக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்து வந்தாலும், நாம் தவறு செய்யும்போது கரெக்டாக இருப்பார். கர்த்தர் நீதி உள்ளவர், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் அநீதி இல்லை, சுத்தமானவர். நீங்கள் ஆண்டவரை தேடலைன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி தயவு இதில் என்ன சொல்கிறான்? இங்கே சங்கீதத்தில் 133, உன்னுடைய குமாரர் என்னுடைய கட்டளைகளை காத்து நடந்தால் அவர்கள் என்றென்றைக்கும் சிம்மாசனத்திலே இருப்பார்கள். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை காத்து நடங்க, உங்களை ராஜாவாகவே வைப்பார், மாற்றமே கிடையாது. நான் இன்றைக்கு ஏன் கஷ்டப்படுகிறேன்? என்னுடைய துன்மார்க்கத்தினாலும் என்னுடைய அநீதியினாலும் நான் கஷ்டப்படுகிறேன். எனக்கு ஏன் நிம்மதி இல்லை? நான் அயோக்கியத்தனம் பண்ணதுனால எனக்கு நிம்மதி இல்லை. நான் தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து அவருடைய நாமத்தை தொழுது கொண்டால் நான் எப்படி இருப்பேன்? ராஜாவாக இருப்பேன். அன்னைக்கே நீ ராஜாவாக இருந்திருக்கணும். ஏற்கனவே நீ பண்ண பாவங்களினாலே உன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து 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 போயிட்ட. இப்போ மனம் திரும்பி வர்ற. கெட்டகுமாரனுக்கு என்ன நிலைமை கிடச்சிது? விட்றா, அவன் வந்து சாப்பிட்டு போட்டுண்டா, ஏன்டா போட்டு ரொம்ப படுத்தாதரா. அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, ஆஸ்தியும் கிடையாது, ஆஸ்தியில் பங்கும் கிடையாது. இல்லை இருக்கட்டும்டா, நம்மளை அண்டி பழைச்சிட்டு போட்டுண்டா, ரொம்ப கஷ்டப்பட விடாதரா. ஏதோ சாப்பிடட்டும், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம், நம்மளோட இருக்கட்டும். இந்த ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். நீங்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருந்திருக்கணும்? ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாக சிம்மாசனத்திலே இருந்திருக்க வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டீங்க, இனிமே கிடையாது. மோசே மறுபடியும் மனம் திரும்பி கண்ணீர் விட்டு, நான் தெரியாமல் பலகைகளை உடைத்து விட்டு ஆண்டவரை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆணியும் நடக்காது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை நிச்சயமாக அறுப்பான். இதுதான் வேதவசனம் சொல்கிறது. அதான் கர்மா அப்படின்னு இந்து மதத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ உங்களுடைய செயலுக்கு தக்க தண்டனை உங்களுக்கு வரும். ஏசா என்ன பண்ணா? சேஷ்ட புத்திரமாக வேணான்னா பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு கதறி அழுதும் ஒன்றும் கிடைக்காம போச்சு. ஆண்டவரே, நீ எனக்கு காது கொடுத்து கேட்க மாட்டீங்களா? இப்படி போச்சு, அப்படி போடா. அவ்வளோதான், ஒன்ஸ் தான். தேவனுடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். நீங்கள் அவருடைய வசனத்தை அலட்சியமாக நினச்சிங்கன்னா அலட்சியம். பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய சமூகத்தில் வந்து கூடி அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. Because we are human, it is natural for us to think mainly of ourselves when we are going through difficult times. கஷ்டமான காலங்கள் வரும்போது நாம் மனிதர்களாக இருப்பதால் நம்மை பற்றி மட்டுமே நாம் முக்கியமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். கடவுள் எங்கே இருக்கா? நம்ம என்ன கஷ்டப்படுறோம்? நமக்கு ஏன் தான் இப்படி நடக்குதோ? நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்கிறதோ? இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். We must constantly remind ourselves to walk by faith and see God in the picture. நாம் அடிக்கடி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க,
நாம் விசுவாசத்திலே நடக்க வேண்டும். நம்முடைய கண்களுக்கு எதிராக இருப்பதை நீங்கள் பார்க்காதீர்கள். வேறே ஒன்றை தேவன் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். ஆகவே நீங்கள் கண்களால் பார்த்து நடக்காமல் விசுவாசத்திலே நடங்கள். ஆஃப்டர் ஆல், God is in control of this universe. இந்த முழு பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்துகிறவர் தேவனாக இருக்கிறார் என்பதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முழு பிரபஞ்சத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் நேரடி தொடர்பு. இயேசு கிறிஸ்துவினாலே நீங்கள் நேரடியாக பிதாவினிடத்திலே சேரக்கூடிய தைரியத்தை பெற்றிருக்கிறீர்கள். முன்பு பிரதான ஆசாரியன் ஒருவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டியிருந்தது. இப்போ டைரக்ட் லிங்க் இருக்குது. உங்கள் ஒருத்தர் நீங்கள் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுப்பேன். பைபிளில் தப்பாக மொழிபெயர்த்துருக்காங்க கொடுக்கப்படும் அப்படின்னு. எவனோ ஒருத்தர் எடுபடியாக வந்து கொடுக்குறான் கிடையாது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுப்பேன். பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறப்பேன். அதான் சொல்கிறேன். தேடுங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். காலமே தேவனை தேடு, நித்திய காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, சீலமுடன் பத பாடி கொண்டாடு. அதை எதுக்கு சொல்கிறார்? காலையிலே தேவனை தேடுங்கள். ஆஃப்டர் ஆல், God is in control of this universe. Yet the Lord will command His loving kindness in the daytime, and in the night His song shall be with me. அதான் தாவீது பாடுறான். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கும். இரவிலே உம்மை நான் துதித்து பாடிக்கொண்டிருப்பேன். And my prayer unto God of my life. எனக்கு ஜீவனை தந்த தேவனை நோக்கி நான் கதறி ஜெபிப்பேன். God is in command. We can pray to Him and He will give us a song even in the night. தேவன் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும். இரவு நேரத்திலே அவர் என்னை பாடல்களால் நிரப்புகிறார். எப்போ ஒரு மனிதன் பாடுவான்? மனம் நிறைந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும்போது. The Lord, the living God, is the God of my life and we must daily look to Him. ஜீவனுள்ள உயிரோடு இருக்கிற தேவன் தான் என்னுடைய தேவனாக இருக்கிறார். நாம் தினமும் அவரிடத்திலே நோக்கி பார்த்தே ஆக வேண்டும். The most important thing about any difficult experience is not that we get out of it, but what we get out of it. ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, நம்ம கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து நமக்கு அனுபவம் கிடைக்கும்போது அந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து தப்பி ஓடுகிறோம் என்பதல்ல, அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தேவன் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருங்கள். அநேக விதமான காரியங்களையும் ஞானங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். If we are truly thirsting after God and not just His help and deliverance, then the experience that could tear us down will actually build us up. நீங்கள் எதுக்காக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே நான் இதுக்கு போகிறேன், ஆண்டவரே தேவனிடத்தில் உதவியை கேட்பதற்கும் ஆசீர்வாதத்தை கேட்பதற்கு மாத்திரம் நீங்கள் அவரை பின்பற்றாமல், அவர் நமக்கு தரும் அனுபவங்களை, நம்மை கிழித்து தொங்க போடும் அனுபவங்களிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று ஆண்டவரை ஏக்கத்தோடும் தாகத்தோடும் தேடிக்கொண்டிருந்தார். ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி நடக்கிறது? ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னவென்று தெரியவில்லை. நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்? எதற்காக நடக்கிறது? ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்படி நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது, இன்றைக்கி யாக்கோபு 4:5 அதிகாரமாக கடைசியில் என்ன படித்தோம்? இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருங்க. நிறைய உங்களை துன்பப்படுத்துவார்கள். பொறுமையாக இரு. சார் நானும் பொறுத்து பார்த்தேன் சார், ஒரு வாரம் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறான், இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. தம்பி அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் பொறுமையாக. அப்பொழுது then the experience that could tear us down will actually build us up. அப்போ என்ன ஆகும்? ஒரு அம்பை வெயின்னா என்ன பண்ணுவாங்க? பின்னாடி இழுப்பாங்க. பின்னாடி இழுத்து விட்டால் எங்கே போகும்? நம்ம எதிர்பார்க்குற திசையோட பல மடங்கு தூரத்தில் போகும். அப்படியே அம்பை எப்படி விட்டோம்னா அங்கே கீழே தான் விழுவும் இல்லையா? நம்முடைய தோல்விகள், நம்முடைய பயங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய அவமானங்கள் வரும்போது தேவன் நம்மளை எங்கோ கொண்டு போகிறார் என்ற அர்த்தம். அந்த விசுவாசத்தோடு பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளைனிங் we will be praying and praising God. நாம் புகார் சொல்லிக்கிட்டே கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிற பதிலாக நம்முடைய வாழ்க்கையை நினைக்கும் போது ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம். லைஃப் will not be a mirror in which we see only ourselves.
நம்மை நாமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கண்ணாடியாக இருக்காது வாழ்க்கை. வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள் நடக்க இருக்கிறது. இட் வில் பி அ விண்டோ த்ரூ விச் வி see God. நாம் படுகிற ஒவ்வொரு கஷ்டங்களும், ஒவ்வொரு பாடுகளும், ஒவ்வொரு அனுபவங்களும் தேவனை பார்க்கிற ஒரு ஜன்னலாக இருக்கும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெறுவது, ஆண்டவரிடத்தில் கேட்டு 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 பெற்றுக்கொண்டிருப்பது மட்டும் வாழ்க்கை இல்லை. ஆண்டவரோடு கூட நடப்பது தான் வாழ்க்கை. அவ்வளோ பெரிய ஏசாயா தீர்க்கதரிசி எங்கே போய் ஒளிஞ்சிட்டான்? அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து வானத்தை பார்த்து ஜெபித்தான். 3.5 வருஷம் மழை வரவில்லை. வானத்தை பார்த்து ஜெபித்தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் மழை வந்துச்சு. ஆனாலும் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டான்? உயிருக்கு பயந்து ஆற்றோரத்தில் நாணலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டான். என்னடா அவ்வளோ பெரிய தேவன் என் கைக்கிட்டே இருக்காரு, நான் சொன்னால் கேட்பாருன்னா இப்போ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா, நாயே வெளியில் வாடா அப்படின்லாம் கேவலப்படுத்தினாங்கல்ல. ஆனால் அவனோடு தேவன் இருக்கிறார். நமக்கு வரும் பாடுகளினோடே தேவனை விட்டு ஓடிவிடக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசியை மனம் உடைஞ்சிட்டார். ஆமாம், எங்கே எல்லா பேரும் உண்மையே தேடிட்டு இருந்தேன், இந்த கடைசியில் எங்கே வந்து உட்காந்துருக்கேன்? ஆற்றுக்குள்ளே போய் உட்காந்துருக்கேன். ஒரு பையன் கண்ணில் பற்றக்கூடாது, ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். யார் எனக்காக இருக்கா? 400 பேர் உனக்காக வச்சுருக்கேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய காரியங்கள் வேறு, நம்முடைய கண்கள் சிறியது. நம்ம இதன் டிஃபிகல்ட்டியை பார்க்குறோம், ஆண்டவர் வேறு காரியங்களை பார்க்கிறார். சங்கீதம் 46 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். God is our refuge and strength, a very present help in trouble. கர்த்தரே நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆயிருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆயிருக்கிறார். அனுகூலமான துணையும் இருக்கிறார். ஆகவே ஆபத்து காலங்கள் வரும்போது உங்களால் என்ன செய்ய முடியுமோ தெரியலன்னு நீங்கள் நினைக்கும் போது ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஆக்ஷன் அசைன்மெண்ட். ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட் டிஃபிகல்ட்டி. கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் உங்களுடைய மனநிலை எப்படி இருப்பது என்பதை யோசித்து பாருங்கள். கேன் யூ see that God is in control? தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா? ஈவன் இன் யுவர் பெஸ்ட் ட்ரையல், மிக கொடூரமான சோதனைகளிலும் கூட நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடிகிறதா? கன்ஃபஸ் that you know God in control. God is in control and ask him to show himself to you in a new and wonderful way. கஷ்டங்களும் பாடுகளும் வரும்போது தேவன் தாமே எல்லாவற்றிலும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்றும், புதிய விதமாக அந்த கஷ்டங்களையும் பாடுகளையும் பார்க்கத்தக்கதாகவும் அவரிடத்திலே நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ஈவன் இஃப் யூ டோன்ட் கெட் அவுட் ஆஃப் த ட்ரபிள் டுடே, இன்றைக்கு உங்களுடைய பாடுகளிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்றாலும் கூட நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, எல்லா கஷ்டங்களும் பாடுகளும் உம்முடைய கரத்திலே இருக்கிறது, இவற்றில் தப்பி போகத்தக்கதான வழியையும் நீர் உருவாக்குவீர் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். Then read and claim the promise of 1 Corinthians 10:13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எந்நாளும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. சரியா?